ரமலான்ல இறுதி 10 நாட்களான அதுவும் குறிப்பாக அந்த ஒற்றைப்படை நாட்கள்ல குறிப்பா 27ஆம் அந்த நாளன்று தான் லைலத்துல் கத்ர் இரவு. அந்த லைலத்துல் கத்ருடைய இரவுடைய சிறப்பு அந்த 27ஆம் கிழமை அன்னைக்கு தான் இருக்குது. அன்னைக்கு தான் நம்ம அதிகமா தொழுகணும், அமல் செய்யணும், புத்தாடை உடுத்தணும். இது போன்றெல்லாம் நம்மள நிறைய பேர் நம்ம தவறா புரிஞ்சுட்டு இருக்கோம். புகாரி என்னும் ஹதீஸ்ல இடம்பெற்றுள்ளது. அறிவிப்பவர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ரமலானில் கடைசி 10 நாட்களில் உள்ள ஒற்றைப்படை இரவுகளில், அதாவது 21, 23, 25, 27, 29 இது போன்ற ஒற்றைப்படை இரவுகளில் லைலத்துல் கத்ரை தேடுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மேலும் உபாதா பின் சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். புகாரி என்னும் ஹதீஸில் இடம்பெற்றுள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லைலத்துல் கத்ர் இரவை பற்றி அறிவிப்பதற்காக தமது வீட்டிலிருந்து வெளியே வந்தார்கள். அப்பொழுது முஸ்லிம்களில் இருவர் சச்சரவு செய்து கொண்டிருந்ததால், லைலத்துல் கத்ர் இரவை பற்றி நான் உங்களுக்காக அறிவிப்பதற்காக வந்தேன். அப்பொழுது இந்த மனிதர்கள் தமக்குள் சண்டை செய்து கொண்டிருந்ததால் உடனே அது என் நினைவில் இருந்து அகற்றப்பட்டு விட்டது. அதுவும் உங்களுக்கு நன்மையாக இருக்கலாம். எனவே ரமலானின் ஒற்றைப்படை இரவுகளில் அதனை பெற முயற்சி செய்யுங்கள் என்றார்கள்.